கிறிஸ்தியேசுக்கு மிகவும் அன்பாக எழுதப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் மனத்திலோடு கூட நாம் தொடர்ந்து வேத பாடத்தை தியானிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர், போன வாரத்தோட நம்ம என்ன சப்ஜெக்ட் கேட்டோம்? போன வாரம் சூப்பர் பிரதர். திரளான ஜனங்கள் போகக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நமக்கு வந்து பிரதர் வந்து சப்ஜெக்ட் எடுத்தார். இப்போ திரள் கூட்டம்னா யாரு? அப்போ தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகளோட லெக்கம் எத்தனை பேருங்க? 44,000 பேர். இதெல்லாம் நம்ம ஒரு மாசமா தொடர்ந்து தியானிச்சுட்டு வரணும். சபை 1, சபை 2, திரள் கூட்டம் அப்படிங்கிற பாடத்தை கூட நம்ம பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சிறு ஜபத்தை கூட நம்ம வந்து டேவிட் ராஜா அவர்கள் வழிநடத்தும் சபை சார்பு கிருபம் செய்வோம். மகா உன்னத திவாசம் செய்யும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரே, தேவனே, நீர் அன்பும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உடையவர். தேவனே, இன்றைய தினம் சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய சத்திய வசனத்தை கேட்பதற்கு ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்பதற்கும் நீங்கள் கிருபை செய்திருக்கிறீர்கள். அந்த கிருபைக்காக முயற்சிக்கிறோம். தேவனை கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தேவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளித்து நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் சென்று சேரத்தக்கதாக நாங்கள் ஓட தேவன் தாமே கிருபை செய்வார்கள். தேவனை இன்றைய தினம் செய்து கொடுக்கிற தாசரை உமது கையில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, நீர்தாமே அவர் மூலமாக உம்முடைய சத்திய வசனத்தை பேசுகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் அவற்றுக்கு செவிசாய்த்து உம்முடைய சத்திய ஓட்டத்தில் ஓட தேவரே கிருபை செய்தோம். இந்த சிறு ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எடுத்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஜபத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு ஆதியாகமத்துல சொல்லிட்ட முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் மிக பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனம், அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு குறித்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அன்பு சகோதரர் அதை வழிநடத்துமாறு கொஞ்சம் கார்த்திகேயன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதத்தில் உள்ள பிரம்மாண்டத்தை சத்திய வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில வாரங்களாக கூட நம்ம சபை, கிறிஸ்தவனின் சபை குறித்து பார்த்தோம். அடுத்து நம்ம திரள் கூட்டம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியான சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்டோட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஸ்திரீயின் கீர்த்தி அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்கணும். ஸோ இதை குறித்து தானே முன்னுரையை சகோதரர் கொடுத்துட்டார். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசனம், சரிங்களா? ஸோ எங்கே சொல்லப்படுற தீர்க்க தரிசனம்னா ஆதியாகமத்தில் வாட்சி இல்லைங்களா? ஸோ நாம் அதாவது தேவன் கொடுத்த முதல் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், இல்லைங்களா? ஸோ அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்கலாம். தான் இந்த பாட்டோட சிறப்பு அம்சம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வாரம் எந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இல்லை?
சத்தியத்தை மதிப்பீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நம்ம ஒவ்வொரு வேத வெளிச்சத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். தப்பறையான போதனைகளிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு வேதத்தினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அடிப்படையில் கூட இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை பெற இருக்கிறோம். அது என்னன்னு பார்க்குறோம். ஸ்திரீ பித்து அப்படிங்கிற தலைப்பு நம்ம பார்க்குறோம். வேதாகம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் தீர்க்க தரிசனம் ஆகிய புக்கில் நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு, நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைவேறிச்சுங்களா? இன்னும் நிறைவேறலை. அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் என்ன அப்படி ஒரு கேள்வி கூட நம்ம ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசனம் பின்னாடி நடக்க போது முன்னாடி நடக்குது. சரிங்களா? இப்போ ப்ளஸ் டூ படிக்கிற மாணவன் சொல்லுவோம், ஒரு 7 வருஷம் கழிச்சு நான் டாக்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தீர்க்க தரிசனமாக இருக்கும். காலேஜ் படிக்கிற பையன் நான் இன்ஜினியர் ஆகிடுன்னு சொல்லுவோம். அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். அப்படிதான் சொன்னீங்க. பின்னாடி நடக்க விஷயத்தை முன்னாடியே சொன்னா தேவனுடைய ஊழியர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை வந்து சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, நீங்கள் அநேகர் அவங்க கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? வருஷத்துக்கு ஆரம்ப நாட்களுக்கு 3 நாட்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. புறமதத்தை சொல்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? குறி சொல்லக்கூடா ஜோசியம் சொல்றது மாதிரி இப்போ கிறிஸ்தவர்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வரப்போகிற ஆண்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், வரப்போகிற ஆண்டுல ஒரு பெரிய ஆபத்து வரும், இயற்கை சீற்றம் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் எனக்கு பொதுவான கருத்து தான். அது தீர்க்க தரிசனம் எடுத்துக்கலாமா? ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் நான் நம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஒரு இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா உடனே அந்த சொன்னவர் என்ன பண்ணுவார், நான் என்ன சொன்னேன் முன்னாடியே சொன்னேன் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அவங்க தன்னோட புகழை பெருக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக கேட்டால் தீர்க்க தரிசனம் இல்லை. சொல்ல தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா யார் மூலமாக சொல்ல போகணும் அப்படிங்கிற நம்ம வசனத்திலே வாசிக்கலாம். வாசிக்க 2 பேதுரு 1:21. 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின காரியம். சரிங்களா? தீர்க்க தரிசனம் எந்த ஒரு காலத்துல என்ன பண்ணாது, மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகாது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய மனுஷங்களால் ஏவப்பட்டு பேசப்பட்ட விஷயங்கள் தான். அது எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும், வேதாகமத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி ரெக்கார்டான ஆதியாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்க ஒரு தீர்க்க தரிசனம், முதல் தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவாரா இல்லை யாருக்கும் வெளிப்படுத்துவார்? தேவனுடைய ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய தீர்க்கதரிசனம் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அவருடைய ஊழியக்காரருக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, தெரியப்படுத்துறாங்க. தமது ரகசியத்தை தமது ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாம என்ன பண்ண மாட்டாரா, ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படிதான் நம்ம என்ன பார்க்கணும், இன்னைக்கு ஸ்திரீ வித்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்த போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்தில் 3:14-15 பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:14 முதல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனங்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், 15ஆம் வசனத்தை தான் நான் தீர்க்க தரிசனமா பார்க்கிறோம். என்ன வசனம் அப்படின்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனம் தான் நம்ம பார்க்கிறோம். இதோட பின்னணி என்னன்னு தெரியும் நமக்கு இல்லைங்களா? ஏன் இங்க தேவன் சொல்றாரு தீர்க்க தரிசனத்தை, யார்கிட்ட சொல்றாரு, தேவன் தான் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு, இல்லைங்களா? ஸோ நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்தில் முதலாவது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டு எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. சகலத்தையும் ஆண்டுகளுக்கு முடிக்க என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஆதாம் தனியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஏவாள் வந்த வரைக்கும் கூட என்ன இல்லை,
பிரச்சனை எதுவும் இல்லை. யார் வந்த பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சர்வம் அந்த உடனே என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, யார் வஞ்சிக்கப்படுறாங்க? ஏவாள் என்ன பண்றாங்க? வஞ்சிக்கப்படுறாங்க. ஏன்னா தேவன் என்ன சொன்னார்? சகலத்தையும் அவங்க கிட்ட ஆண்டுகளுக்கு ஒப்பு கொடுத்தாலும் என்ன சொன்னாரு அப்படின்னா, கனி என்ன பண்ண சொன்னாரு? புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி என்ன பண்ணுச்சு? இந்த சர்வம் புசிக்கும்படி என்ன பண்ணுச்சுன்னா வஞ்சிச்சுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? அந்த கனியை புசிக்கிறாங்க. அதன் பிறகு ஏவாள்னால என்ன பண்றாங்கன்னா, ஆதாமும் அந்த கனியை புசித்து என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக தேவனுக்கு கீழ்ப்படியாம போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை அப்படியே பார்க்கும்போது அவங்க தேவன் வந்து அந்த என்ன கேட்கறதெல்லாம் வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? வாசிக்கும் போது ஆதாம் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் ஏவாள் என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு தேவன் வந்து என்ன பண்றாரு, இந்த ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு நியாயத்தீர்ப்பாக இருந்தாலும் ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்குறோம். அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, திரும்ப வாசிடலாம். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை நம்ம பாட்டா பார்க்கணும் சரிங்களா? முதல்ல என்ன பார்க்கணும்னா, உனக்கும் அப்படின்னா யாரு? உனக்கும் அப்படின்னா யார சொல்றாரு? இது சர்ப்பத்தை சொல்றாரு இல்லைங்களா? ஓகே. உனக்கும் அப்படின்னு யாருதான் பார்க்கிறோம்? சர்ப்பம் இல்லைங்களா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வாசிடலாம். இது நியாயத்திற்கு சர்ப்பத்துக்கா இல்ல சாத்தானுக்கா? சாத்தானுக்கு. இப்போ வந்து சாத்தானா சர்ப்பம்? சாத்தான் தான் என்ன பண்றா? சர்ப்பத்தின் ரூபத்தில் வரான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சாத்தான் குறித்து நம்ம டீட்டெயிலாக ஒரு பாடத்தில் பார்ப்போம். ஸோ அது இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தொடர்ந்து அந்த வசனங்கள் வாசிக்கும்போது நமக்கு தெரியுங்களா, அந்த சாபத்தில் என்ன சொல்லுவாரு? அதை தொடர்ந்து வாசிச்சலாமா? வேதத்துல அடுத்த வசனம் 16. ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பை வகைகளை புசிப்பாய். இல்ல, இது வந்து நம்ம ஆதாம் ஏவாள் குறிச்சு பார்க்கிறோம். சர்ப்பத்துக்கான வசனம் மண்ணை தின்பார் 14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சாபம் சர்ப்பத்துக்கா இல்ல சாத்தானுக்கா? நீ இதை செய்தபடியால் சகல நாட்டுகளிலும் சகல காட்டுகளிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, சர்ப்பத்துக்கா சாத்தானுக்கு? சர்ப்பத்துக்கு. இப்ப முன்னாடி சாத்தானுக்கு சொன்னேன். அப்ப சர்ப்பம் எங்க மண்ணை திங்குமா? அப்படிதான் வாசிச்சோம். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் சொல்றீங்களா? சாத்தான் வந்து சர்ப்பம் ஒரு வடிவுல வந்திருக்கு. அப்ப பாம்பு எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு. இப்பயும் அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல, அப்படி சொன்னா இப்ப சர்ப்பம் வந்து மண்ணை திங்குதா? வயிற்றினால் நகருங்கிறது தெரியும். மண்ணை திங்குதா? மண்ணை திங்கலான்னு சொல்றீங்களா? ஆக்சுவலா இது என்னன்னா தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிடக்கூடாது? சுய தோற்றமான பொருளோட எடுத்துக்கூடாது இல்லைங்களா? ஸோ தேவன் ஒரு அடையாள வாசிகள் தான் அங்கே பேசியிருக்கிறாரு. ஸோ ஆவிக்குரியர்கள் நம்ம ஆவிக்கேற்ற அர்த்தத்தெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம லிட்டரலா எடுத்துக்கூடாது. இது வந்து சர்ப்பத்தை குறித்து சொல்லல, சாத்தானை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வயிறு அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய பலன், சுய பலன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் என்னதான் பண்றான்னா, தன்னுடைய சுய பலத்துக்கு தான் என்ன பண்றான், ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி செஞ்சாலும் என்னதான் பண்றான், அவன் மண்ணை தான் கவுவான். ஒருத்தர் தோத்துட்டா என்ன சொல்றாங்க?
மண்ணை கவிட்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உயிரோடு முன்னால என்ன பண்ணுவான்? மண்ணை தான் கவுவான். ஏன்னா என்னதான் சுயபலத்தில் அவன் செஞ்சாலும் கடைசியில் அவனுக்கு என்னதான் வரும்னா தோல்விதான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். இதுல உனக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அது யாருன்னா சர்வம் தான், சாத்தான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அடுத்தது அவள் வித்து அப்படின்னா யாரு? ஸ்திரீ வித்து. அடுத்து பார்க்குறோம் அவர், அது யாருன்னு சொல்லி பார்க்குறோம், ஸ்திரீ வித்து தான். சரிங்களா. இங்க 2 வித்து பேசப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னது ஸ்திரீ வித்து, இன்னொன்னு உன் வித்து அப்படின்னா யாரு? சர்பம் இல்லைங்களா. அவள் அப்படிங்கிறது ஸ்திரீ வித்து. சரிங்களா. இப்ப அந்த ஸ்திரீ வித்து குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஸ்திரீ வித்து என்ன பண்ணுவோமா, சர்பத்தோட பகை உண்டாக்கும். அடுத்து என்ன வாசிச்சோம்? அவர் அவர்னு சொல்லி வாட்சி சொல்லீங்களா. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்ப என்ன பண்ணுவோம், ஸ்திரீ வித்து என்ன பண்ணுவோமா, சர்பத்தினுடைய தலையை நசுக்கும். சர்பம் என்ன பண்ணுவோம், ஸ்திரீ வித்தோட குதிங்காலை நசுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கறோம். இந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இல்லைங்களா. இப்ப தேவன் ஏதோ சொல்லிட்டாரு, என்னன்னா ஒரு நியாயத்திற்கு சொல்லிட்டாரு, அதை தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. அது என்ன சொல்லிட்டாரு, தனக்கு ஒரு அழிவு வருங்கிறத உணர்ந்துட்டான் சாத்தான் இல்லைங்களா. ஸோ நசுக்கும் அப்படின்னால என்ன வரும், தனக்கு ஒரு அழிவு இருக்கு, தேவன் சொல்லிட்டாரு. தேவன் சொன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும் இல்லைங்களா. அதனால கண்டிப்பா என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஒரு பயம் வந்திருக்கும் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா தேவன் சொன்னா என்ன நடக்கும், கண்டிப்பா 100% அது நடக்கும். அப்ப தனக்கு ஒரு அழிவு நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான், சாத்தான் உணர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வசனத்திலே சொல்லிட்டாரு. அப்ப ஒரு ஸ்திரீ வித்துனால எனக்கு என்ன வரும், அழிவு வருவதை உணர்ந்திருப்பான். இப்போ உடனே என்ன பண்ணிருப்பாங்க, என்ன யோசிச்சிருப்பாங்க, பயம் வந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவான், யாருன்னு யோசிப்பான் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு அதிகபட்சம் 20 பேர் இருப்போம் இல்லைங்களா. நீங்க கதவெல்லாம் சாத்திருக்கீங்க, எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல யாரோ இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க, துப்பாக்கி எடுத்து எல்லாரும் சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உண்மை கிடையாது. இப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் உங்களுக்கு எல்லாருக்கும், பயம் வரும். பயத்துல என்ன பண்ணுவீங்க, யாருன்னு யோசிப்பீங்க இல்லைங்களா. பக்கத்துல ஏதாவது பாக்கெட் கை விட்டா என்ன பண்ணுவீங்க, போச்சு இவராதான் இருக்குமா அப்படின்ட்டு ஓடி போயிருவீங்க அவருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ சாத்தானுக்கு பயம் வந்துருச்சு, உடனே என்ன பண்ணுவான், அந்த ஸ்திரீ யாரு, ஸோ அந்த ஸ்திரீல இருந்து கட்டக்கூடிய குழந்தை தான் என்ன பண்ணிருந்தேன், கொல்ல போகுதுங்கிறத முட்டு நோக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா. ஸோ அப்ப இருந்த ஸ்திரீ யாரு, பல ஸ்திரீகள், ஒரே ஒரு ஸ்திரீ தான், யாரு, ஏவாள் இல்லைங்களா. அப்ப அவன் என்ன யோசிச்சிருப்பான், ஏவாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் என்ன பண்ணும், என்ன கொல்ல போகுதுங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, சகோதரர் சொல்லிட்டார், என்னதான் வாசிக்கிறோம், அவர் தான் வாசிக்கிறோம். அப்ப ஆண் குழந்தை, அப்ப அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஒரு ஸ்திரீயின் கூட பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை மூலமா எனக்கு என்ன வரப்போகுது, அழிவு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா முற்று நோக்கிட்டே இருக்கான் இல்லைங்களா. ஸ்திரீயிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை மூலமாக தன்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்கிறத என்ன பண்ணியிருக்கான், அவன் உணர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடியது ஏவாள் மட்டும்தான். இப்போ ஏவாளுக்கு வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம், விட்டு நோக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஏவாளுக்கு எத்தனை பிள்ளைகள் அந்த டைம்ல இருந்தாங்க, 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பிள்ளையா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ என்னாச்சு, 2 பிள்ளைகள் இல்லைங்களா. யாராரு, காயின் ஆபேல், 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு கன்ஃபியூஸ்ல வந்திருப்பான், இவங்க 2 பேர்ல யார் அந்த ஸ்திரீ வித்து, யார் மூலமாக எனக்கு அழிவு வருது என்ன பண்ணியிருப்பான், யோசிச்சுட்டே இருந்திருப்பான் இல்லைங்களா. ஸோ அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் வருது, என்ன பண்றாங்கன்னா ஸோ அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, தேவனுக்கு பலி கொடுக்க போறாங்க இல்லைங்களா. ஸோ எப்படி அந்த பலி கொடுக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, விசாரிச்சிருந்திருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து விசாரிச்சிருந்திருப்பாங்க. அப்ப அவங்க நடந்ததெல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க இல்லைங்களா. தேவன் இப்படிலாம் அவங்க படைச்சாரு, இப்படிலாம் அவங்க இருந்தாங்க வெளியே தோட்டத்துல. ஸோ எந்த தவறுனாலும் அவங்க வெளியில வந்தாங்க, இப்படிலாம் அவங்க வாழ்க்கை வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா அதை கற்றுக்கொண்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்றாங்க, காயின் ஆபேல் என்ன பண்றாங்கன்னா தேவனுக்கு என்ன பண்றாங்கன்னா பலி செலுத்த போறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா.
ஸோ அந்த பலியில என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? யாரோட பலி அங்கீகரிக்கப்பட்டது, யாரோட பலி நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காயினோட பலி என்ன பண்ணுச்சுன்னா நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் தான் கொண்டு போறாங்க இல்லைங்களா? காயின் என்ன பண்றாரு, அவருடைய தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள பெஸ்டா இருக்கிறத கொண்டு போறாரு. அதே போல ஆபேல் என்ன பண்றாரு, தன்னுடைய மந்தையில இருந்து பெஸ்டா எடுத்துட்டு போறாரு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? இப்போ ஏன் தேவன் ரெண்டு பேர்ல இருக்க காயினை நிராகரிச்சுட்டு ஆபேலோட வெளியை மட்டும் அங்கீகரித்தார்? அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன அப்படி சொல்லுங்க? ரெண்டு பேருமே பெஸ்ட்டை தான் கொண்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் காயினை நிராகரிச்சுட்டு ஆபேலை தேவன் அங்கீகரிக்கிறார்? சார் எனக்கு புரியல. இது காய்கறி, இது வந்து சார் அது ஆட்டு மந்தையில இருந்து ஒரு பெஸ்டானதை கொண்டு போறாரு. இப்போ அவருக்கு ஆட்டு பலி தான் அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. தேவன் பலிய பார்க்கல, என்ன பார்க்கறாருன்னா அவருடைய இதயத்தை தான் பார்க்கறாரு, அவருடைய சிந்தை தான் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காயினோட சிந்தை நமக்கு தெரியும் இல்லைங்களா? காயினோட பலி நிராகரிக்கப்பட்ட உடனே அவருடைய முகநாடி என்ன பண்ணுது, வேறுபடுது இல்லைங்களா? ஸோ பொறாமை கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா அவருடைய தம்பியே என்ன பண்றான், கொலை செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அங்க உலகத்தில் நடந்த முதல் கொலை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ முதல் மரணம் அங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ இந்த முதல் மரணம் நடந்த உடனே அங்க ஆதாம் ஏவாள் எப்படி அவங்க பார்த்துருப்பாங்க? இது வரைக்கும் அவங்களுக்கு மரணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. எப்படி நோவா காலத்துல மழைனாலே என்னன்னே தெரியாம அந்த ஜனங்கள்லாம் இருந்தாங்களோ அதே போல எப்படி இருந்திருப்பாங்க இவங்க ஆதாம் ஏவாள்? இது வரைக்கும் மரணம்னா என்னன்னே பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? ஸோ இப்போ அங்க காயின் இறந்து கிடக்கிறாரு. முதல் நாள் பார்த்துருப்பாங்க, இறந்துக்காரு தெரியாது, அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க கூட நினைச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்புறம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க அவருக்கு பாடி டீகம்போஸ் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கலாம். அப்பதான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதுதான் மரணங்கிறது கூட என்ன பண்ணிருக்காங்க, அதுதான் முதல் மரணம் இல்லைங்களா? ஸோ இப்படி மரணம்ங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கண்ணால கண்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இவ்வாறாக என்ன பண்ணி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு முதல் கொலை அல்லது ஒரு முதல் மரணம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அங்கே காயின் ஆபேல் என்ன பண்ணிட்டாருன்னா கொலை செய்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க. அதுக்கு காரணம் என்ன? பொறாமை. பொறாமை நிமித்தம் கொலை நடக்கு அப்படின்னா காயின் யாருக்குள்ள ஆட்கொள்ளப்பட்டாரு, பிசாசுக்கு என்ன பண்ணிட்டாரு, இடம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாஸ்டல்லாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர்த்தும் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. சோ இங்க எதை நிமித்தம் அவன் கொல்லப்பட்டான்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்காமா, பொல்லாதவர்களா இருக்கு. அவனுடைய சகோதர கிரியைகள் எப்படி இருக்காமா, நீதி உள்ளவர்களா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ அங்க ஆபேல் எப்படி இருக்காராமா, நீதிமானா இருக்கிறாரு. ஸோ அவர் வழி அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா இப்ப சாத்தான் என்ன முடிவு பண்ணிட்டான், இவர் தான் ஆபேல் தான் என்ன ஆச்சு. ஏன்னா 2 பேர் இருந்தாலும் கன்ஃபியூஸ் வந்திருக்கும், யார் ஸ்ரீ வித்துக்கு கன்ஃபியூஸ் வந்திருக்கும். இப்ப பலி அங்கீகரிக்கப்பட்டதுன்னா சாத்தான் என்ன முடிவு பண்ணியிருப்பான், ஆபேல் தான் ஸ்திரீனோட வித்து. ஏன்னா அவருடைய பலி தான் என்ன பண்ணிருக்காரு, தேவன் அங்கீகரிச்சிட்டாரு. அப்ப ஆபேல் மூலமா தான் எனக்கு என்ன போறோம், ஒரு ஆபத்து வரப்போகுது, மரணம் வரப்போகுதுங்கிறத அவன் உணர்ந்திருப்பான். உடனே என்ன பண்றான், காயினை ஆட்கொண்டுட்டான் இல்லைங்களா? ஏற்கனவே அவன் பொறாமையில இருக்கிறாரு இல்லைங்களா, முகநாடி வேறுபடுது. ஸோ அது அப்படியே என்ன ஆகுதுன்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்து என்ன ஆகுதுன்னா அப்படின்னா அவர் கொலைக்கு நேராக முடிவு போய் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு கொலை நடந்துருச்சு. இப்போ அடுத்த சாத்தான் என்ன மனதில் இருந்திருப்பான், ஸ்ரீ வித்து ஆபேல் நினைச்சு என்ன பண்ணிட்டான், காயின் மூலமா கொலை செஞ்சுட்டான். இப்ப அடுத்த சாத்தான் என்ன யோசிப்பான், ஒருவேளை ஸ்ரீ வித்து ஆபேலா இருந்தா அடுத்து என்ன நடந்திருக்கணும், கண்டிப்பா சாத்தானுக்கு தேவன்றது ஒரு ரிப்ளை நடந்திருக்கணும் இல்லைங்களா, ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஆனா அங்க என்ன சாத்தான் அழிவில்லை இல்லையா, சாத்தானுக்கு எதுவும் அழிவு வந்துச்சா, வரல. அப்போ என்ன யோசிப்பான், தேவன் சொன்னா கண்டிப்பா நடக்கும், ஸ்திரீ வித்துனால எனக்கு அழிவு இருக்குங்கிறது கண்டிப்பா அவன் என்ன பண்ணான், உணர்ந்திருப்பான். ஆனா என்ன நடக்கல, ஆபேலை கொண்டதுனால எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல அப்படின்னா அப்ப என்ன நடந்திருப்பான்னு நினைச்சிருப்பான், ஆபேல் ஸ்திரீ வித்து இல்லை இல்லைங்களா, அவன் நினைச்சிட்டான் அப்படி, ஆபேல் தான் ஸ்திரீ வித்து நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டான், காயினை ஆட்கொண்டு என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறமும் அவனுக்கு எந்த ஒரு அழிவும் வரலைங்கிற போது அப்ப அவன் என்ன உறுதியாக இருப்பான் அப்படின்னா ஸ்திரீலேருந்து வந்த வித்து ஆபேல் இல்லை. அப்ப அவன் அடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பான், அடுத்து தேடிட்டு இருந்திருப்பான் இல்லைங்களா.
ஸோ இப்படியா என்ன பண்ணணும், மனுஷங்க என்ன பண்ணிருப்பாங்க, பெருகிட்டே போனாங்க இல்லைங்களா. ஆதாம் ஏவாள் மூலமாக சந்ததி பெருகிட்டே போச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பெருகிட்டே போகும்போது அவன் என்ன பிளான் பண்ணிட்டா, அப்படி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்காம என்ன பண்ணிடலாம், இந்த ஒட்டுமொத்த சந்ததியுமே கரெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான் என்ன ஒரு பிளான்னா நம்ம முதலாம் உலகத்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. முதலாம் உலகம் ஏன் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பிளானுக்குள்ள வந்துட்டான். காயினை கெடுத்த இப்போ சாத்தான் இப்போ யாரை கெடுக்க ஆரம்பிச்சுட்டான், உலக ஜனங்கள் தான். யார் மூலமாக கெடுத்தான், பரலோகத்துல இருந்து இந்த பூமிக்கு வந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டான், அவங்க மைண்டை ஆட்கொண்டுட்டான் இல்லைங்களா. வாட்செல்லாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஸோ பரலோகத்துக்கு தேவதூதருக்கு தேவன் ஒரு அனுமதி கொடுத்திருந்தாரு, பூமிக்கு வந்து என்ன பண்ணலாம், மனுஷ ரூபம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி கொடுத்திருந்தாரு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி அவங்க வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மனுஷகுமாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதிக சௌந்தரியம் என்று என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெண் கொண்டு அவங்க மணந்து கொண்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அவர்கள் நிமித்தம் என்ன வந்துச்சு, என்ன ஒரு சந்ததி வந்துச்சு, ராட்சத சந்ததி வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ தேவன் என்ன ஒரு திட்டத்துக்காக மனுஷனை படைச்சாரு அவனுக்கு தெரியும், தேவ பக்தி உள்ள சந்ததி வருவதுதான் தேவன் படைச்சாரு. ஆனா இங்க சாத்தான் என்ன பண்ணிட்டான், பரலோகத்துல அந்த தேவதூதர்களை கெடுத்து என்ன பண்ணிட்டான், இங்க வேற ஒரு சந்ததியை கொண்டு வந்துட்டான் இல்லைங்களா. ஒரு மிக்சிங் நடந்துருச்சு, தேவ தூதர்களுக்கும் பூமியில இருக்கக்கூடிய மனுஷ குமாரர்களுக்கும் இடையே ஒரு கலப்பினம் நடந்ததால இங்க என்ன ஆச்சுன்னா ராட்சத சந்ததி என்ன ஆச்சுன்னா பெருகிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இதன் நிமித்தம் தேவன் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. தேவன் என்ன நினைக்கிறாரு, பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறத என்ன பண்றாரு, மனஸ்தாபப்படுறாரு இல்லைங்களா. அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா என்னாச்சு, ஒட்டுமொத்த மனுக்குலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கரெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அவங்களுடைய அக்கிரம் என்ன ஆயிடுச்சு, பெருகிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய இருதயத்தின் நினைவு எல்லாமே என்ன எப்படி இருக்காமா, பொல்லாததா இருக்கு அப்படிங்களா. அந்த காயின் எப்படி இருக்குமா, பொல்லாங்கனால் உண்டான்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல இங்கேயும் எல்லா ஜனங்களும் எப்படி இருக்காங்க, பொல்லாததுன்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லைங்களா. அந்த பொல்லாதது அப்படின்னாலே பொல்லாங்கன் தான் இல்லைங்களா. பொல்லாங்கன் யாரு, சாத்தான் இல்லைங்களா. அந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதலாம் உலகத்துல கரெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை விக்கிரமம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லைங்களா. ஸோ அங்க இருந்த ஒரே ஒரு குடும்பம் யாரு, நோவா இல்லைங்களா. நோவா அவருடைய குடும்பத்தார் 3 மகன்கள் இருக்காங்க, அவருடைய மனைவிகள். ஸோ இவங்களை தவிர மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முதலாம் உலகத்துல அழிக்கப்படுறாங்க. அதை குறித்து நம்ம முதல் உலகத்துல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இல்லைங்களா. நோவாட்ட என்ன சொல்றாரு தேவன், ஒரு பேழையை கட்ட சொல்றாரு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ மலையே பார்க்காத அந்த ஜனங்கள் பேழையை கட்டும் போது பார்க்க என்ன சொல்றாங்க, அவங்க நிந்திக்கிறாங்க. ஆனாலும் நோவா என்ன பண்றாரு, விசுவாசத்துல உறுதியாக இருந்து அந்த பேழையை கட்டி கடைசியில் அந்த மலை வந்து என்ன பண்ணுறது, இந்த ஒட்டுமொத்த முதலாம் உலக ஜனங்கள் என்ன பண்றாங்க, அழிந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்கும். இப்படியாக அந்த முதல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, அழிவுக்குள்ள போறாங்க. இரண்டாம் உலகத்துக்குள்ள நோவாவோட ஃபேமிலி மட்டும் தான் வராங்க இல்லைங்களா. செகண்ட் வேர்ல்டு இந்த நோவாவோட குடும்பத்தை தான் என்ன பண்றாரு தேவன் தெரிந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப சாத்தான் எப்படி இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவன் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஸ்திரீ வித்துனால எனக்கு ஒரு அழிவு வரும்னு நினைச்சான். அதனால முதல்ல காயினை வச்சு ஆவில கொண்டான். அதுக்கப்புறம் உள்ள மொத்த மனுக்குலத்தை என்ன பண்ணிட்டான், சந்ததிக்குள்ளாக ஒரு கலக்கணத்தை கொண்டு வந்து பண்ணிட்டான், மாத்திட்டான். அதனால என்ன வச்சு ஒட்டுமொத்த முழு மனுக்குலமே முதலாம் உலகத்துல ஜனங்கள் எல்லாருமே அழிந்து போயிட்டாங்க, நோவா குடும்பத்தார தவிரன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி மகிழ்ச்சியா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவனுக்குன்னு என்ன ஆகல, அழிவு வரல. எப்போ அழிவு வருங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவான், விட்டு நோக்குவான் அடுத்து யாரா இருப்பாங்க. அப்போ முதலாம் உலகத்துல யாருமே இல்லை இல்லைங்களா. ஸ்ரீநித்தி யாரும் இருந்தாங்களா, ஆபேல்னு ஒரு எதிர்பார்த்தான், ஆபேல் இல்லை.
அதுக்கப்புறம் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை இல்லைங்களா. அடுத்து நோவா ஃபேமிலி அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனாலும் தேவன் அமைதியாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்புறம் 2ஆம் உலகத்தில் ஒரு நபரை தேவன் தெரிந்து கொள்கிறார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, ஆபிரகாம் இல்லைங்களா. ஆபிரகாம்கிட்ட தன்னுடைய 75வது வயசுல என்ன சொல்றாரு, நான் காமிக்கிற இடத்துக்கு போன சொன்னோட அவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படிஞ்சு போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ இப்போ 2ஆம் காலத்துல கொஞ்ச காலத்துக்கு பிறகு தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமை தெரிந்து கொள்றாரு. அங்க ஆபிரகாம்கிட்ட என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா. என்ன ஆசீர்வாதம்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை பெருமைப்படுத்த நீ என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் குறித்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. எந்த விதமான 2 விதமான ஆசீர்வாதங்கள் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. ஒண்ணு வானத்து நட்சத்திரங்கள் கூட, இன்னொன்னு பூமியில் கடற்கரை நாட்கள் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. 2 விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ எங்கள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் என்னோட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்போ உடனே சாத்தானோட பார்வை எங்க போகும், ஆபிரகாம் மேல போயிடும். ஏன்னா ஆபிரகாம் தான் தேவன் என்ன பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து தான் என்ன வரும், ஸ்திரீயின் வித்து வரும். அதுல இருந்து தான் தனக்கு ஒரு அழிவு வருங்கிறத சாத்தான் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான், உணர்ந்திருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஆபிரகாமுக்கு யார் பிறக்கிறாங்க, ஈசாக்கு. எத்தனாவது வயசுல, ஆபிரகாமுக்கு 100வது வயசுல ஈசாக்கு பிறக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பிறக்க ஈசாக்க தேவன் என்ன சொல்றாரு, பலியிட சொல்றாரு. அப்ப சாத்தானா நினைச்சிருப்பான், நம்ம வேலைய மோசையில செய்ய போறாரு. தேவன் என்ன சொல்லிட்டாரு, பலியிட செய்ய போற, தன்னுடைய வேலை ஈஸியாச்சு நினைச்சிருப்பான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு, ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போயிட்டாரு. கத்தி என்ன பண்ணிட்டாரு, ஓங்கிட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ இப்படி ஒரு கட்டத்துல நீங்க முன்னாடி வாசிக்கும் 17ஆம் வாசிக்கும்போது ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம் சொன்னோட என்ன பண்றாருன்னா, முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணுவாரு, சிரிப்பார் இல்லைங்களா. இந்த எனக்கு வந்து 100 வயசு ஆயிடுச்சு, சாரா 91 வயசு ஆயிடுச்சு, நாங்க என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு பிள்ளை பிறக்க போதா அப்படின்னு என்ன பண்ணுவாரு, முகங்குப்புற விழுந்து சிரிக்கக்கூடிய அந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு பிறந்த குழந்தையை என்ன பண்றாரு, பலியிடக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாருன்னா விசுவாசத்துல தேடிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஸோ அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு தெரியும், வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தேவனை விட பெரியவர் யாருமே இல்லை இல்லைங்களா. அதனால தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய பேர்ல என்ன பண்றாரு, ஆணையத்தை கொடுக்கிறார். என்ன பண்றாரு, ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு, உன்னுடைய சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்த வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன பண்ணுவார், அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ உன்னுடைய சந்ததியார் என்ன பண்ணுவாங்கன்னா சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட உடனே சாத்தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஸோ அப்போ ஆபிரகாமுடைய வாரிசு யாரு, ஈசாக்கு. ஈசாக்கு தான் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஸ்திரீயோட வித்தா இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு கெஸ்டுக்குள்ள வந்திருப்பான் இல்லைங்களா. ஸோ ஆனால் இங்க ஆண்டவர் ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை தான் இங்க என்ன பண்றாரு, ஈசாக்கு தேவன் கொடுக்கிறார் இல்லைங்களா. அப்ப ஈசாக்கு என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை, ஸ்ரீநித்தா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி ஈசாக்கு ஸ்ரீநித்தா இருக்கலாம்னு நினைச்சா, ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு, தேவன் அதே வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அப்ப என்னது, ஈசாக்கு ஸ்ரீநித்தி இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து யாரா இருக்கலாம், இந்த வாக்குத்தத்தின் அடுத்து ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாக்கோபு ஒருவர் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அடுத்து வாசிக்கலாம் வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கேயே அதே ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிறார் இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் அதே ஈசாக்கு கிட்டையும் திரும்ப யாக்கோபுட்டையும் சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? சாத்தான் என்ன யோசிச்சிருப்பான், இப்ப யாக்கோபும் இல்லை இல்லைங்களா? இப்ப யாக்கோபும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா இப்ப யாக்கோபுல இருந்து வர பிள்ளைகள்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கலாம், ஸ்ரீ நித்தா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாமா? அப்படிதான் யோசிக்க முடியும் இல்லைங்களா? இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? அதுல யார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு? அப்ப என்ன யோசிப்பான், ஒருவேளை யோசிப்பா இருக்கலாமோ அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? யோசிப்ப விலை பண்ணான்னு நினைச்சிட்டான் இல்லைங்களா? அதனாலதான் என்ன பண்றான், யோசிப்பு அடிமையாக விட்டுப்பட்டு எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. ஸோ அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும், அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். யோசிப்பு வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ யோசிப்பு என்னென்ன மாதிரி பாடுகள்லாம் அனுபவிக்கிறாரு, அப்புறம் ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்படுறாரு. அதற்கு பின்பாக யாக்கோபுடைய பிள்ளைகள் எங்க வராங்க? பஞ்சத்து நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா எகிப்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ எகிப்து வந்த பிறகு அங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் பழகி பெருகிறாங்க சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இருந்த ராஜா போன பின்னா என்ன நடக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே துன்புறுத்தப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்ப சாத்தான் ஒரு பிளான் பண்றான். இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த எபிரேய ஜனங்கள்ல இருந்து என்ன பண்ணலாம், தனக்கு ஒரு ஸ்ரீ வித்து வந்து என்ன பண்ணலாதானே அழைக்கலாம் முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ராஜா மூலமா என்ன பண்றா அப்படின்னா அவங்கள கொலை பண்றதுக்கு என்னெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:16-17. யாத்திராகமம் 1:16 முதல் நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் உங்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். சரி, அந்த ராஜா என்ன கட்டளை இருந்தாரு? எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கிறாரு. இந்த மருத்துவச்சிகிட்ட என்ன ஒரு கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னா ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ணணுமா, கொன்று போடணும், பெண் பிள்ளையா இருந்தா விட்டுலாம். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் ராஜா அப்படி கட்டளை கொடுத்து? அவர் ஆண் பிள்ளை, அதனால அப்ப இந்த கட்டளைக்கு காரணம் யாரு? பிசாசு இல்லைங்களா? பார்வன் கட்டளை இட்டாலுமே அங்க பார்வனை யார் ஆட்கொண்டிருக்காங்கன்னா பிசாசு ஆட்கொண்டிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அது நிமித்தம் அங்க என்ன அப்படின்னா அங்க இருந்து ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆண் பிள்ளைகள்ல ஒருத்தர் தான் யாரு? மோசே இல்லைங்களா? மோசே வாசனை போயிடுச்சு. மோசே என்ன 12:3. என்னாகமம் 12:3. மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். இப்படி எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படிக்கு உத்தரவு வந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, அதை மீறி ஒரு பிளான் கொண்டு வராரு இல்லைங்களா? மோசே எங்கே போய் வளர்றாரு? பார்வன் அரண்மனையிலே கொண்டு போய் என்ன பண்றாரு, வளர்க்கிறாரு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? அரண்மனையில ஒரு 40 வருஷம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, ஒரு கொலை நடக்குது இல்லைங்களா? சாந்த குணங்களவன் அப்படிங்கிறவரை என்ன பண்ண வைக்கிறான், கொலை பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் போறாங்க. சரி, ஆடு வைக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு தேவனாக கொண்டு போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? எத்தனை ஜனங்களை அவர் வழிநடத்தி இருப்பாரு? 20 லட்சங்களா? இல்ல, அது சபை. மோசே வழிநடத்துறது புருஷர்கள் மட்டும் எத்தனை பேரு? புருஷர்கள் மட்டும்தான் 4 லட்சம் பேர். குடும்பத்துக்கு 4 பேர்னு கணக்கு போட்டாலே ஒரு 24 லட்சம் பேர். 4 பேர்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சும்மா ஒரு சிம்பிளா ஒரு கணக்கு போட்டா 24 லட்சம் பேர். ஆனா அதே கூட தான் இருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளவு ஜனங்களை என்ன பண்ணியிருக்காரு மோசே வழிநடத்திட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது காரணம் என்னன்னா மோசே எப்படி இருக்காரமா, பூமியில் உள்ள சகல மனிதர்கள் எப்படி இருக்காரமா, மிகுந்த சாந்த குணங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்பா. என்ன வச்சிருப்பான் சாத்தான்? மோசே தான் என்னவா இருக்கலாம், ஸ்திரீ நிமித்தா இருக்கலாம். ஏன்னா மோசே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வழிநடத்திட்டு போறாரு, சாந்த குணங்களா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனே சர்டிபிகேட் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப என்ன பண்ணுவான் சாத்தான், மோசே மேல என்ன பண்ணுவான், கண்ணு வச்சிருப்பான் இல்லைங்களா? எந்த ஜனங்களை வழிநடத்திட்டு போனாரோ அந்த ஜனங்களை என்ன பண்ண வச்சுட்டான், அவருக்கு விரோதமா கொண்டு வந்து அவரோட அந்த அழைப்புல என்ன காணனுக்கு போனாரா,
போக முடியல. ஏன் போக முடியல? தேவனுடைய கீழ்ப்படியும். இந்த கண்மலைய ரெண்டாவது தடவை சொல்லும்போது பேச சொல்லுவாரு, முதல்ல அடிக்க சொல்லுவாரு, ரெண்டாவது தடவை பேச சொல்லுவாரு. ஆனா ரெண்டாவது தடவை போய் என்ன பண்ணிடுவாரு? கண்மலையை அடிச்சுடுவாரு. அது காரணம் என்னன்னா இந்த ஜனங்களுடைய முரட்டாட்ட குணம் தான் சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஸோ அந்த முரட்டாட்ட குணத்து நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த அவ்வளவு ஜனங்களை விளையாடுதுன்னா சாந்த குணமுள்ள மோசவே என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, அங்க கோவப்பட்ட என்ன ஆயிட்டாருன்னா அந்த அவரோட இருக்கக்கூடிய மேன்மையிலிருந்து தரப்பு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? வாசிக்கலாம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். சின்ன மோசை என்ன பண்ணாங்க? காணாம பார்த்தார். நான் என்ன பண்ணல, காணாமக்குள்ள போகலன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ மோசவே என்ன பண்ணிட்டாங்க? சாத்தான் விலை பண்ணிட்டான் இல்லைங்களா? அப்போ சாத்தான் எப்படி இருப்பான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் இல்லைங்களா? ஏன்னா ஸ்திரீ வித்து அடிக்கணும்னு பயந்துட்டு இருந்தவன் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருந்தான், ஒவ்வொருத்தராக என்ன பண்ணிட்டே இருக்கான், ஆட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மோசமும் அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா விழுந்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படியே வரும்போது அடுத்து யாருடைய காலங்கள் வருது சொல்லி பார்க்கும்போது நியாயாதிபதிகளுடைய காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 450 காலங்கள் இல்லைங்களா? ஸோ இந்த 450 வருடங்கள், இந்த 450 வருடங்கள்லையுமே ஜனங்கள் எப்படிப்பட்டவராக இருக்காங்கன்னு வாசிச்சதுதான் நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அந்த நாட்கள்ல இஸ்ரேல் என்ன இல்லைன்னா ராஜா இல்லை இல்லைங்களா? இப்ப ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்களாமா? அவங்கவுங்க தங்களுடைய பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தாங்க. அப்படின்னா என்ன இருக்கும்? தன் தன் பார்வைக்கு சரியானபடி அப்படின்னா என்ன இருக்கும்? மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனம் போன போன வாழ்க்கையில வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தன் பார்வைக்கு சரியா இருக்குன்னா அப்ப தேவன் பார்வைக்கு தவறா இருக்கு. அப்ப தேவன் சொன்னபடி நடக்கல இல்லைங்களா? தன்னுடைய சுயசித்தனைப்படி நடக்கிறாங்க அப்படின்னால இப்ப என்னன்னா சாத்தானு போல நடக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அவங்கவுங்க தங்களுடைய சுயசித்தனைப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது யார் காலம்? நியாயாதிபதிக்கு அடுத்தது யார் வராங்கன்னா ராஜாக்கள் காலம் இல்லைங்களா? முதல் ராஜா யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ராஜா கூட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு, அப்புறம் பின்னாடி எப்படி போயிட்டாரு? சவுல் இல்லைங்களா? பின்னாடி அவரும் விழுந்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து தாவீது, சாலமோன் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ராஜாக்கள் காலத்துல யார் வரல அப்படின்னா அந்த ஸ்திரீ வித்து வரல இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 513 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா ஸ்திரீ வித்து வரலன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கண் வச்சு என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா விழு வச்சுட்டே இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். கண்ணா சாத்தானுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா தேவன் சொன்னா கண்டிப்பா 100% நடக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஆனாலும் என்ன அவனுக்கு அது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இன்னும் அவனுக்கு என்ன இருக்காது, தெளிவு வரல இல்லைங்களா? ஆபேல்கிட்ட வந்து வரிசையா பார்த்துட்டே இருக்கான், யாருமே இன்னும் என்ன ஆகல, ஸ்ரீநித்துங்கிறது யாருமே அவனுக்கு தெரியல இல்லைங்களா? ராஜாக்கள் காலம் முடிஞ்சு அடுத்த ஒரு 400 வருடங்கள், இந்த 400 வருடங்கள்னால தேவன் யாரும் என்ன பண்ண இஸ்ரவேல் ஜனங்களோட தொடர்பு கொள்ளவே இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகு வரைக்கும் என்ன ஆகலைன்னா ஒரு தொடர்பு இல்லாத ஒரு காலமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் என்ன பண்ணுறதுன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட தொடர்பு இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது என்ன காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இடைப்பட்ட காலம். அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு இருண்ட காலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த இருண்ட காலம் முடிஞ்சு அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து யார் அறிவிக்க வராங்க? தேவதூதர். யாரு? கேப்ரியல் தூதர் வராரு இல்லைங்களா? யார்கிட்ட வராரு? மரியாள்கிட்ட வராரு. என்ன சொல்றாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு குறித்து என்ன பண்றாரு? அறிவிக்கிறாருன்னு சொல்லிப்போ காபிரியல் தூதன் ஒரு பிரதானமான தூதன் இல்லைங்களா? ஒரு முக்கியமான தேவதூதன் என்ன பண்றாரு? இந்த மரியாள்கிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னா இப்போ சாத்தன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கேட்பான் இல்லைங்களா? என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அப்போ என்ன சொல்லப்பட்ட கேட்ட உடனே அப்போ என்ன முடிக்கு வந்திருப்பான்? அப்போ இப்போ மரியாள் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை தான் என்னவா இருக்க போகுது? ஸ்திரீ வித்தாக இருக்கும் அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான் இல்லைங்களா? ஸோ இவ்வளோ நாளாக ஸ்ரீநித்தி யாரும் தேடிக்கொண்டிருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காலமாக ஒரு அமைதியான காலத்தில் இருந்துட்டு இப்போ என்ன அவனுக்கு தெரிஞ்சிச்சு? ஸ்ரீநித்தி யாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு கூட நம்ம பார்க்கலாம். அதை குறித்து வசனமும் இருக்கு. நீங்க 5:2 வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இஸ்ரேலை ஆளப்போகிற ராஜா எங்க வராருமா? அங்க பிறக்க போறாரு பெத்லகேம். எங்க பிறப்பா இருக்கிறது மீகாலே இருக்கிற இல்லைங்களா?
எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் 1000 சிறியதா இருந்தும் இஸ்ரேலை ஆளப் போகிறவர் என்ன பண்றாருமா உன்னிடத்துல இருந்து வராருன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பிறக்க போறாருங்கிறத அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அங்க அதை அவன் வாசிச்சிருப்பான். சாத்தானுக்கு தெரியும் எங்க பிறக்கிறாரு சொல்ல. இப்போ மரியாதை வரும்போது அப்ப அவன் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கேட்டிருப்பான். இப்ப மரியாதை என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா வாசிங்க. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். ஸோ அதுக்கு தேவதூதர் என்ன ரிப்ளை பண்றாரு? லூக்கா 1:35. தேவதூதர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். மரியாதை பிறக்கக்கூடிய குழந்தை தான் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ரீ நிமித்தாருன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா முடிவு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1:31 முதல், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அந்த பிறக்க போற குழந்தையை பற்றி சொல்லப்பட்ட வசனம் பாரு. அவருக்கு என்ன பேர் இடமாமா? இயேசுவின் பேர் இடணும். அவர் எப்படிப்பட்டவராக பாருமா? பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுவாராமா? தாவீதினுடைய சிங்காசனம் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? யாக்கோபினுடைய குடும்பத்தார என்றென்றைக்கும் அரசாளக்கூடியவர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது அப்படிங்கலாம் வசனத்தெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான், ஊர்ஜிதப்படுத்தியிருப்பான் இல்லைங்களா? ஸோ இப்ப மரியாதை பிறந்த இந்த இயேசு என்கிற குழந்தை தான் என்னது, ஸ்திரீனுடைய விருச்சங்கள்லாம் முடிவு பண்ணியிருப்பான். இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அந்த குழந்தைய கொல்லணும்னு தான் பிளான் பண்ணியிருப்பான் இல்லைங்களா? குழந்தைய கொல்றதுக்கு பிளான் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, நட்சத்திரத்தின் மூலமா என்ன பண்றாங்க, வழிநடத்தப்படுறாங்க இல்லைங்களா? அந்த நட்சத்திரம் போய் எங்க போய் நிற்கிது அப்படின்லாம் படிச்சுட்டு இல்லைங்களா? ஸோ கடைசியில் அவங்க எங்க போய் போறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஏரோதாஜிட்டே போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க வச்சலாம். மத்தேயு 2:3. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஸோ இவங்க நேரடியாக பிள்ளைகளுக்கு போகல, எங்க நேரம் போயிட்டாங்கன்னா ஏரோதாஜிட்ட போறாங்க. ஏரோதாஜிட்ட போய் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல ஆள போய் ராஜா என்ன பண்றாங்க, இங்க பிறந்திருக்காங்க சொல்லணும்னா அவருக்கு என்ன வந்திருக்கும், பயம் வந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப வாசிச்சுங்க மத்தேயு 2:16. மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் ஸ்தாத்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் ஸ்தாத்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சாஸ்திரிகள் ராஜாட்ட போனோன்னா ராஜா என்ன சொல்றாரு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க போய் பார்த்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் வந்து பாக்குறேன்னு சொல்லும்போது அப்ப என்னுடைய நோக்கம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்துக்கு கழிவு கொண்டு வர போகிற அந்த பிள்ளை என்ன பண்ணணும், கொலை பண்ணணுங்கிறது அவனுடைய நோக்கம். ஸோ இந்த நோக்கம் யாருடையது, இந்த ராஜாவுடையதா சாத்தானுடைய இல்லைங்களா? சாத்தான் என்ன பண்ணிட்டான், அங்க ஏரோது ராஜா மூலமா ஒரு பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அங்க சாஸ்திரிகள் திரும்பி வரல. ஏன் திரும்பி வரல நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அங்க சொப்பனத்துல எச்சரிக்கப்பட்டு அவங்க வேறு வழியாக என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. அப்ப அங்கதான் வாசிச்சோம் இல்லைங்களா? சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு என்ன பண்றாங்க, என்ன பண்ற கோவப்பட்டு என்ன பண்றா, ஸோ அந்த காலத்து மூலம் விசாரிக்கிறான் இல்லைங்களா? ஸோ எந்த காலத்துல அந்த நட்சத்திரம் வந்துச்சு, ஸோ திட்டமாக விசாரிக்க அந்த காலத்துக்கு பொறுத்தபடி என்ன பண்றான், 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களுக்கும் என்ன பண்ண சொல்றான், கொலை செய்ய சொல்றான்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி மோசே காலத்துல நடந்துச்சு அதே போல இங்கே என்ன பண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும் நோக்கத்துல என்ன பண்றான். ஸோ அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையுமே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படிக்கு ஆணையின்றான்னு சொல்லி பார்க்குறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாத்தான் என்ன பண்றான், அந்த ஸ்திரீ நிமித்த கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த காரணத்துலதான் இங்க என்ன பண்றாங்க, இந்த ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா தேவன் அது கொடுவாருன்னா விட மாட்டார். தேவன் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, தேவன் முன்னாடியே அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மரியாள் யோசேப்பு 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அறிவுறுத்தி என்ன எங்க போயிட்டாங்க அப்படின்னா எகிப்து தேசத்துக்கு போயிட்டாங்க இல்லைங்களா? ஸோ எகிப்து தேசத்துக்கு போன பிறகுதான் அந்த தேசத்துல எல்லா ஆண் பிள்ளைகளுமே 2 வயதுக்குட்பட்டவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஸோ அதை குறிச்ச வசனங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இவங்க அந்த ராஜா இறந்த பிறகு திரும்ப தேவனால உணர்த்தப்பட்டு எங்க வர்றாங்க அப்படின்னா திரும்பவும் இஸ்ரேலுக்கு வர்றாங்க இல்லைங்களா? எகிப்துக்கு போனவங்க திரும்பவும் இந்த ராஜாவோட மரணத்துக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா திரும்பவும்
இஸ்ரேல் தேசத்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போறாங்க. அதோட தீர்க்க தரிசன நிறைவேறலாம் நம்ம வசனங்கள்ல வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்குது காரியம் பார்க்குற போது திடீர்னு அவர் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாகவே இருக்கிறாரு. 30 வயசுல எங்க போறாரு? யோர்தான் நதிக்கரைக்கு போறாரு இல்லைங்களா? எதுக்கு அப்படின்னா ஞானஸ்நானம் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப யோவான் சொன்ன கூட நீர் என்ன இடத்துல இருக்கலாம்னு கேட்டிருக்கு. அவர் பதில் சொல்றாரு இல்லைங்களா? இப்பொழுது எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தை நிறைவேறுவதற்காக போறான்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது என்ன நடக்குது? அப்புறம் சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். இப்ப சாத்தான் என்ன முடிவுக்கு வந்துட்டான்? இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டான்? அழைஞ்சிக்கிட்டே இருந்தான். எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம். ஆதாம்ல இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் என்ன பண்ணிட்டாருன்னா யாருன்னு தெரியாம என்னவோ செஞ்சுட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப என்ன பண்ணிட்டான்? முடிவுக்கு வந்துட்டான். ஸ்திரீ மித்து யாருங்கிறது முடிவுக்கு வந்துட்டான். இப்ப அடுத்து என்ன பிளான் பண்ணுவான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணுங்கிறதான் பிளானா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவரால் இவருக்கு ஆபத்து இருக்கும், அவனுக்கு தெரியும். தேவன் சொன்னா 100% நடக்கும்ங்கிறது தெரியும். ஸோ என்னதான் அவன் மண்ணை கவ்வாங்கிறது தேவன் சொல்லியிருந்தாலும் என்ன பண்றான் அவன்? தொடர்ந்து இதுதான் நீங்க முதல்ல கத்துக்கணும். யார்கிட்ட கத்துக்கணும்? சாத்தான் வந்து நீங்க கத்துக்க வேண்டிய காரியம் என்ன? 4000 வருஷம் எங்கேயாவது சூழ்ந்து போனாங்க. மண்ணை கவிக்கிட்டே தான் இருக்கிறான். தேவன் சொல்லிட்டாரு, நீ உன் வயிற்றுனாலதான் நகருவ, உன் பலத்தினாலதான் நீ முயற்சி பண்ணுவ. ஆனாலும் என்ன பண்ணுவ? மண்ணை கவிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் அவன் விட்டானா? என்னை அழிக்க போறவங்க நான் என்ன தான் பண்ணுவேன்? அழிக்கணுங்கிற ஒரு முடிவில் என்ன பண்றான் அப்படின்னா தொடர்ந்து முயற்சியா விடாமுயற்சியா முயற்சி செஞ்சுட்டே இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுனால எங்க கொண்டு போகிறாருன்னா வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. சோதிக்கிறதுக்காக என்ன பண்ற? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுங்களா? 40 நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசித்து திரும்பும்போது அங்க என்ன ஆகுது? மிகுந்த பசி உண்டாகுது. அப்ப சாத்தான் வரான். இப்ப என்ன பேசுறான்? 3 சோதனை நமக்கு தெரியும். முதல்ல என்ன சொல்றான்? ரொம்ப பசியா இருக்கிறீங்க இல்லைங்களா? இந்த கல்வியில என்ன பண்ணுங்க? அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா? அவருடைய பலவீனம், அதாவது மாம்சபுரகம் அப்ப பலவீனத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்றான்? கல்வியில அப்பமாக்கி என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்டாரா ஆண்டவர்? இல்லையா? அவருக்கு தெரியும் 40 நாள் சாப்பிடாம இருந்தா 41 நாள் சாப்பிடாம இருக்க தெரியாதா? தேவன் என்ன பண்றாரு? வழிநடத்துவாரு தெரியும் இல்லைங்களா? அதனால அவன் என்ன பண்றான்? சோதிக்கிறான். ஏன்னா அவன் கீழ்படுத்தி விளை வைக்கணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆண்டவர் என்ன ரிப்ளை பண்ணாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைனால பிழைப்பான்னு சொல்லி வசனத்தை சொன்ன அடுத்து என்ன பண்றான்? சரி, நீங்க வசனத்துல ரிப்ளை பண்றீங்களா? 4 வசனத்துக்கு வரேன். அடுத்து என்ன வசனம்? உயர்ந்த இடத்துல கொண்டு போய் தாள புதிய கையிலேருந்து கொண்டு போவாங்க வசனத்தை சொல்லி சொல்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனத்தை ரிப்ளை கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ வசனத்தை காட்டி கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம விலை பண்ணுறதுக்கு அவன் யோசிச்சாலும் ஆண்டவர் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? எச்சரிக்கையுள்ளா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு, தேவனை பரீட்சை பராதரப்பாயாக சொல்லி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு சொல்லி பார்க்கலாம். அடுத்து என்ன பண்றான்? 3வது சோதனை இல்லை, இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையுமே காமிக்கிறான். இந்த உலகத்தினுடைய வலிமையை காமிச்சு என்ன பண்ணு? நீ என்னை பயிர்ந்து கொண்டீங்கன்னா என்ன பண்றேன்? எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் சொல்றாங்க சகோதரி மாதிரி அப்போதே சாப்பிட்டாங்க என்னுடைய தேவனாய் உங்களுக்கு தான் நம்ம பண்ணோம் பணிந்து கொள்ளணுங்கிறத அவர் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ என்ன நடக்கல? என்னதான் ட்ரை பண்ணாலும் நடக்கலை அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அப்படியே காத்துட்டே இருக்கான் இல்லைங்களா? வாசிக்கலாம் தொடர்ந்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ இப்போ வாசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன வாசிக்கிறோம்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இல்லைங்களா? இப்போ ஆண்டவருடைய ஈடுபடினால ஒட்டுமொத்த உலக ஜனமும் ரட்சிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும் இல்லைங்களா? அவருடைய தழும்புகளால குணமாகிறோம். இப்படி நம்மளுடைய பாவத்துல இருந்து மீட்பு கொள்ளக்கூடிய மீட்புகளாக தான் இருக்காருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருப்பான்? சாத்தான் உணர்ந்திருப்பான் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை எதாவது என்ன பண்ணணும்?
தடை பண்ணணும். ஏன்னா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்காக மரிச்சிட்டாரு அப்படின்னா இப்ப ஜனங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்து போயிடுவாங்க, பிசாசனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து போயிடுவாங்க, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல வந்துடுவாங்கன்ட்டு அவன் என்ன பண்றான், எப்படியாவது தேவனுக்கு பிரியமாக நடக்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விலப்பணும். அப்படிதான் 3 சோதனை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து ஏதாவது பாய் படிக்கான்னு பார்க்குறோம். வசனத்தின் மூலமாகவும் ஒன்றும் பண்ண முடியல, பலவீனத்தின் மூலமாக ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ என்ன பண்றா அப்படின்னா, அடுத்து ஒரு அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் பிடிக்கிறான், ஒருத்தர் பிடிக்கலாம். யார் அப்படின்னா பேதுரு இல்லைங்களா? ஸோ பேதுருட்ட போய் சொல்ல சொல்றான். சரிங்களா? என்ன சொல்ல சொல்றான் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொண்டு தொடங்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக முதலாம் வருடம் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத சொல்ல தொடங்குறாரு இல்லைங்களா? ஸோ பல பாடுகள் பட்டு கொலையுண்டு என்ன பண்ணுவான், 3ஆம் நாள்ல எழுந்திருக்கணும். அப்போ சீசர்களை சொல்ல தொடங்கும் போது இப்ப சாத்தான் என்ன பண்றான், சீசர் மூலமா எப்படியாவது விளையாட்டுறதா பேதுரு மூலமா பேசுறான். என்ன பேசுறான், பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தனியா கூட்டிட்டு போய் என்ன பண்றது, என்ன சொல்றாரு, ஆண்டவரே, இது உமக்கு என்ன நடக்கக்கூடாது, இது நேரிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு சம்பவித்தது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றான், கடிந்து கொள்ள தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப அங்க சொன்னது யாரு, பிசாஸ் இல்லைங்களா? என்ன ரிப்ளை பண்றாரு வாட்ஸ்அப். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ சிரிப்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பிசாசு என்ன பண்ணுமா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாது, மனுஷனுக்கு ஏற்றவங்களை தான் சிந்திக்க வைக்குன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அப்படிதான் இங்க பேதுரு மூலமா என்ன செய்ய வைக்கிறான், மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும்படிக்கு அங்க கடிந்து கொள்ள தொடங்கும் போது ஆண்டவர் என்ன ரிப்ளை பண்றாரு, அப்பா இப்போ சாத்தானே, நீ என்ன பண்ற, எனக்கு இடர்லா இருக்க, நான் எதுக்கு இங்க வந்திருக்கணும் அதை செய்யாதபடிக்கு என்ன பண்ற, எனக்கு தடைக்குள்ளாரி இருக்கிற, அதனால என்ன பண்ற, தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாங்க, கடிந்து கொள்றாரு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ எப்படியெல்லாம் அவரை தேவனுடைய செயல்கள் செய்யப்படாதபடிக்கு விலை பண்ணுவோம், அந்த அளவுக்கு முயற்சி பண்றான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் முயற்சி பண்ணி விலை வச்சுட்டா என்ன பண்ணிடலாம், இவனுக்கு அந்த அறிவுல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். அதனால ஸ்திரீ மீத்தை எப்படிலாம் விலை பண்ணலாம்னு சொல்லி அவன் ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்பதான் அடுத்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்போது என்ன நடக்குது, அவர் மறிக்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாக வரும்போது என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் குருத்தொகைகள் பிடித்து என்ன பண்றாங்க, ஓசனா ஓசனான்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லா ஜனங்களும் அவர் பின்னாடி போறாங்க. அதை பார்த்தோட எனக்கு என்ன வந்துடும், ஏன்னா எல்லாரும் இவர் பின்னாடி போறாங்க, அப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆயிடும், நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம ஜனங்கள் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டான், எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் இல்லைங்களா? கொலை பண்ணாம இருக்க முடியல, அப்படியே விடவும் முடியல இல்லைங்களா? எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஸோ அப்பதான் என்ன பண்றான்னா, அடுத்து யாரை பிடிக்கலாம், பேதுருவை பிடிச்சி பார்க்க நடக்கல, அடுத்து யாராவது ஒருத்தர் பிடிக்கலான்னு பார்க்கணும். யாரை பிடிச்சான், அடுத்து யூதாஸ் காரியத்தை பிடிச்சான் இல்லைங்களா? வாசிக்கலாம் யோவான் 13:27. யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அடுத்து அவன் யூதாஸ் காரியத்தின் மூலமா என்ன பண்றான்னா, அந்த காரியங்களை நடப்பிக்க முயற்சி பண்றான். எப்படியாவது என்ன பண்ணுவான், அவரை கொலை செய்யணுங்கிற முயற்சி பண்றான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்ம எதுக்கு தான் வந்திருக்கோம், கொலை உண்டு பாடுபட்டு 3 நாள் என்ன பண்ணுவோம் உயிர்த்தல் இருந்தா அதே திட்டமா இருக்குங்க அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாரு, நீ செய்யறது என்ன பண்ணு, சீக்கிரமா செய்யணும்னு சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டாரு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ அவன் என்ன நினைச்சாலும் அது நடந்துருச்சு. இப்படியா கொலைன்னு நினைச்சான். தேவனுடைய திட்டமா படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு தான் வந்தார் அப்படின்னா, சிலுவையில கொலை உண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது தான் அவருடைய சுத்தமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஸோ இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? அதை குறித்து வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:14. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எதற்காக முதலாம் வருகையில் இந்த உலகத்துக்கு வந்தார் நமக்கு தெரியும் இல்லைங்களா? பிள்ளைகள் நம்ம எப்படி இருந்தோமா, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தவங்களால இங்கே வந்து மரணத்தை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாருன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மரணத்தினால என்ன பண்ணுறாரு, பிசாசானவனை அழிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ தம்முடைய மரணத்தினால மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு இவ்வாறு நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் மறிச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதனால பிசாசு மறிச்சிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வழியில் வந்து மறித்து உயிர்த்தெழுந்தார். அதுக்காக தான் வந்தார். வசனங்கள் தான் சொல்லுங்க, மரணத்தினாலே மரணத்தினோட அதிகாரி பிசாசை அழிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப பிசாசை அழிச்சிட்டாங்க இல்லையே? சகோதரி சொல்றாங்க பிசாசு இருக்கானா இல்லையே? பிசாசு இல்லைன்னா அவன் எப்படி இருக்கும்? சோதனைகள் இருக்காது இல்லைங்களா? பாடுகளே இருக்காது. அதான் பார்க்க போறோம். அடுத்த நம்ம 10 நிமிஷம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, ஸ்ரீநித்து தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆவேல ஆரம்பிச்சோம், யாரா இருக்குமோ பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணி, இப்போ அந்த வசந்தம் பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தினால பிசாசு என்ன பண்ணியிருக்கணும், அழிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அர்த்தம், ஸ்திரீ மித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கிற கன்க்ளூஷனுக்குள்ள வந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்திரீ மித்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஆமா ஆமா அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிசாசு அழிச்சிட்டானா? இல்ல. ஆமா இல்ல. அதுதான் சொல்றேன். பிசாசு இருக்கிறான். இப்ப வசனத்துப்படி இயேசு கிறிஸ்துவோட மரணம் பிசாசு அழிச்சிருக்கணும். அப்படின்னா இப்ப ஸ்திரீ மித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டா ஆமாவா அப்படின்னா பாதிதான் கரெக்ட். சரிங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சபைனா என்னன்னு பார்த்துட்டோம், பாடத்துல பார்த்துட்டோம் இல்லைங்களா? வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 12:12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எந்த பிரகாரமாக கிறிஸ்து இருக்கிறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒரு சரீரத்துக்கு உருவமாக பேசப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒரே தலைக்கு கீழே அவயங்கள் அநேகமா இருக்குது. அதே போல சபைக்கு யார் தலையா இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு தலையா இருக்கிறாரு. சரீரம் யாரு? நம்மதான். எத்தனை பேர்? 1,44,000 பேர் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு 1,44,000 பேர் சேர்ந்ததுதான் என்னன்னு பார்க்கணும்னா ஸ்திரீ வித்து. சரிங்களா? நல்லா தேடிட்டே இருக்கான் இன்னமும் இல்லைங்களா? ஏன் அவன் சாகல அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் ஸ்ரீ வித்து இல்லை, அவர் தலையா இருக்கிறார். ஸ்ரீ வித்துல அவர் தலையா இருக்கிறாரு. அநேக அவயங்கள் இருக்கு. அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும், 1,44,000 பேர். இயேசுவும் கிறிஸ்துவும் சேர்ந்ததுதான் என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம் இல்லைங்களா? சபை அப்படின்னு சொல்லும் போது அந்த சபை வகுப்பாரும் சேர்ந்ததுதான் என்னன்னு பார்க்கறோம் அப்படின்னா ஸ்திரீ வித்து அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அந்த சரீரங்கள்ல அவயங்கள் என்ன பண்ணுதுன்னா கூட்டி சேர்க்கப்பட்டே வருது. சரிங்களா? அந்த அழைப்புலதான் இப்ப நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். அந்த அழைப்பு இப்ப எங்கே வந்திருக்கு அப்படின்னா லால்குடிக்கு வந்திருக்கு. இஸ்ரேல் கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துல தான் அந்த ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுறாங்க. சகல பாசக்காரர் சகல ஜாதிக்காரர்கள் என்ன பண்றாங்க, அந்த 1,44,000 என்ன பண்றாங்க, கூட்டி சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம சபை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு அழைப்புல தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒரு 1,44,000 பேர் முடிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு சாத்தான் அழிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 1,44,000 பேர்ல ஏதோ ஒரு சில எண்ணிக்கை என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறல. அதனாலதான் இப்ப நம்ம இந்த பாடத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒருவேளை அந்த 1,44,000 பேர்ல அந்த கடைசி எண்ணிக்கையும் நிறைவடைஞ்சிருச்சு, செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணுவோம், கட்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. ஸோ அங்க ஆரம்பிச்சது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து கட்டப்பட்டுட்டே, அதாவது அந்த சரீரம் என்ன பண்ணுது, கூட்டி சேர்க்கப்பட்டே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சரீரத்தின் அவயங்கள்லாம் சேர்ந்த பிறகு 1,44,000 நிறைவேற்றி சபை நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்திரீ வித்து என்ன பண்ணுமா, சாத்தானோட தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ முதல்ல வாட்சி ஞாபகம் என்ன வசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குங்க, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் புதிங்காலை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த புதிங்கால் யாரு?
நம்மளாம் என்ன சொல்றோம், கடைசி காலத்துல இருக்கிற நம்மலாம் பாத அங்கங்கள் சபை அப்படியே கட்டி சேர்க்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டு வருது அப்படின்னா, இப்ப அந்த சரீரத்துல கடைசியா இருக்குது என்னது, பாதங்கள் இல்லைங்களா? அந்த பாத அவயங்களா இருக்கக்கூடிய நம்ம தான் என்ன பண்றோம், அவன் நசுக்குவோம் இல்லைங்களா? நசுக்கினா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும், அவன் தலையை நசுக்கிறவங்களா என்ன பண்ணிடணும் இருக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை விழுந்துட்டான்னா அவன் நசுக்கிடுவான், நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த அழைப்பினுடைய மேன்மையை இழந்துடுவோம். சரிங்களா? ஸோ ஸ்திரீ வித்து அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். சொல்லி பார்க்குறோம். அதை குறித்து வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஸோ நம்ம தான் எப்படி இருக்கோமா, தனித்தனியே அவயங்களா இருக்கிறோம். அப்போ ஸ்திரீ வித்துங்கிறது என்னன்னு அப்படி போது கிறிஸ்துவின் சபை தான் ஸ்திரீ வித்துன்னு சொல்லி பார்க்குறோம். இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் சேர்ந்ததுதான், தலையும் சரீரமும் சேர்ந்ததுதான் பார்க்கலாம். ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப ஸ்திரீக்கும் முன் வித்துக்கும் அப்படின்னா இப்ப ஸ்திரீயின் வித்து யாரு, நம்மதான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தான். இப்ப இவ்வளவு பேசுறேன், இயேசு கிறிஸ்துவும் 1,44,000 சேர்ந்ததுதான் என்னது, ஸ்திரீ வித்து இல்லைங்களா? இதுல எதுவும் மாற்றம் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை. சரிங்களா? இப்ப யாருக்கு யாருக்கு பகை வருது, ஸ்திரீ வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்து. உன் வித்துனா யாரு, சர்ப்பத்தின் வித்து இல்லைங்களா? இப்ப சர்ப்பத்தின்படி அதாவது பொல்லாங்காய் நடக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சத்தியத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்னதான் நடக்கும், பகை இருக்கும் இல்லைங்களா? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்துச்சு. அந்த பகை நிமித்தம் தான் என்ன பண்ணாங்க, அவங்க சிலுவையில கொலை பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த பகை இருக்கும். இப்போ கடைசி கால பாதங்களாக இப்போ நமக்கும் என்ன இருக்கு, அந்த இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய அழைப்புல உண்மையாக இருக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிச்சூழல பின்பற்றி உறுதியாக நடந்தனா நம்ம என்ன பண்ணுவோம், தலையை நசுக்கிறவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்பை நம்ம பெற்றிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப் 16:20 ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். சாத்தானை யாரோட கால நசுக்க போறாரு, நம்முடைய கால்கள் பாதங்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம வைராகியத்துல உறுதியா இருக்கு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல குணலட்சணங்களை வாழ்ந்து காட்டணும்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சாத்தானை நசுக்கக்கூடியவர்களாக இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப நம்ம ஈஸியா அந்த வேலை செஞ்சிட முடியுமா, வச்சிடலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12:12 ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் ஒன்றென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசு எவ்வளவு காலம் இருக்காமா, கொஞ்ச காலம் தான் இருக்காமா. ஆனா இதெல்லாம் என்ன பண்ண போறோமா, மிகுந்த கோபம் கொண்டு என்ன பண்ண போறோம், நம்ம இடத்துல கிரியை செய்ய போறோம். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஒரு ஆபத்து குறிச்சு என்ன பண்ணிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும், எப்ப பயம் வராதுன்னு வாசிடலாம். 1 யோவான் 2:14 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரை, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஜெயித்ததினாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிச்சத மாதிரி எங்க எழுதியிருக்கிறாரு யோவான். நாம எப்படி இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கணுமாமா, பலவான்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம தேவ வசனம் என்ன பண்ணிருக்கணும், நம்மளுடைய இருதயங்களை நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? வாலிபர் அப்படின்னா இப்போ வாலிபருக்கு மட்டும் அந்த அழைப்புன்னு இல்லை. சரிங்களா? வயதின் அடிப்படையில் இங்க வாலிபர்னு சொல்லலை. நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இப்போ என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னா வாலிபர் நிலையில இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வாலிபர்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பலவான்களாக இருக்கணும். தேவ வசனம் என்ன பண்ணிக்கணும், நம்முடைய விதத்துல இழைத்திருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அந்த சாத்தான ஜெயம் கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்படி சாத்தானாக ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திரீ வித்தாக நம்ம மாற முடியுங்கிறத நமக்கு தேவனுடைய கிருபையினால இந்த பாடத்துல இந்த வெளிச்சத்தை நம்ம பார்ப்போம். பொறுமையோடு கேட்ட ஒரு அனைவரும் தேவதாமே ஆசீர்வதிப்பாக. தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக இதை தேவனுக்கு சொன்னோம். நன்றியும் செய்தியும் கூட நம்ம எடுத்துக் கொள்ளலாம். வாசல்
அன்பான சகோதர சொல்லுங்க, ஸ்திரீயின் வித்து அப்படின்னா யார்? நம்ம சூப்பர் ஸ்டார், அதுதான் ஸ்திரீயின் வித்து. இப்ப யாரோட பாதத்துக்கு கீழே தான் சாத்தானோட தலை இருக்கு? கடைசிக்கான பாத அங்கம். நம்ம நசிக்கணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முடிவு இருக்கு. அதுதான் அன்புசவர் சொல்லி முடிச்சாரு. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த வாரம் நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு தலை யாருங்க? கடைசிக்கால பாத அங்கம் நம்ம. அப்புறம் இடையில இருக்கிற பாடி யார்? ஒவ்வொரு அவயங்களும் ஒன்னொன்று இருக்கு இல்லையா? இந்த அவயங்கள் யார சொல்லலாம்? அநேகம்னு சொல்றதை விட நம்ம யாரோட ஒரு ஃபவுண்டேஷன் கீழே நம்ம கட்டப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் தலை இருக்கிறாரு, அடுத்தது நம்ம கடைசி கால பாத அங்கம். அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா? ஃபவுண்டேஷன் கடைசி கால பாதங்க நம்ம தான். அதுக்கு மேல அந்த பில்டிங் இருக்கு இல்லையா? அது யார்? நமக்கு மேல கிறிஸ்து இருக்கிறாரு. சபை கடைசி கால பாத அங்கம். அப்போ இடையில ஒண்ணு இருக்கே, நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே அவங்கதான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் சீஷர்கள் வந்தாங்க இல்லையா? அவங்க மூலியமா நம்ம கட்டப்பட்டுட்டு வரோம். அவங்க இல்லைன்னா நமக்கு நீ சத்தியம் தெரிஞ்சிருக்குமா? அப்போ அடுத்த வாரம் மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இவங்க யாரெல்லாம் குறிக்கிறாங்க? தலை யார குறிக்கிறாங்க? கடைசி கால பாதங்கம் நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? அப்போ சொல்ற வேலை என்ன? இப்ப இவங்க சொல்லிட்ட டாக்டரின் தான் உண்மையானதா? இப்ப இவ்வளவு தூரம் படிக்கிறோம் இல்லையா? இப்ப இதெல்லாமே எப்படி உண்மை நம்ம நம்புறோம்? ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா? அது சாதாரண விசுவாசம் இல்லையா? என்ன விசுவாசமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். அததான் அடுத்த வாரங்களில் நம்ம படிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் அன்பு சகோதரர் அறிவிப்பாரு, வரும் வாரம் முடிந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு. மதியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டா 8-9 மணிக்கு முடிகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நீங்க சிந்திச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு வசனங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதரர்களே, அதுவும் பிரதர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கணும், கேட்டலாம். இப்போ நீங்க என்னன்னா எங்களுக்கு டைம் கொடுக்கணும். 2 to மதியானம் இரவு 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு. பிரேக்லாம் நம்ம விட்டுறலாம். மிகப்பெரிய ஒரு பாடம். அது பிரேக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல எடுத்தாதான் உங்களுக்கு புரியும். நீங்க டேட் சொன்னீங்க அப்படின்னா அந்த டேட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல எப்போ? பொங்கல் லீவ்ல. பொங்கல் லீவ்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூட வச்சிடலாம். ஒரு சண்டே தான், சண்டேல வச்சிடலாங்களா? ஏன்னா நீங்க சனி வருது சார். அடுத்தது சொல்றோம், பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா? அப்ப வச்சுக்கலாமா? ஆமாங்க சார். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நீங்க பிரேக் இல்லாம கரெக்டா கேட்டாதான் 3 பாட்டு இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஒரு வசனங்கள் கூட உங்களை எப்படி நீங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டே வரீங்க. இந்த பார்த்த ஒரு 15 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கோரே அந்த சப்ஜெக்ட் தான். நீங்க அதுக்கு கரெக்டா ஒரு டேட் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எடுத்தாதான் இனி வரும் சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு புரியும். எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா டேட்டை அறிவிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க உண்மையாலுமே அந்த சப்ஜெக்டை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நைட்டு தூக்கமே வராது. இவ்வளோ விஷயம் பைபிள்ல இருக்கா, நம்ம இவ்வளவு நாள் நம்ம மனக்கண்ணை சாத்தான் குண்டாக்கி வச்சிருந்தானா தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துக்குள்ள நீங்க போவீங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க இல்லையா, எப்படி இருக்கு பாருங்க சப்ஜெக்ட் எல்லாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு டயர்டா ஆகாது. நீங்க டேட்டு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இனிமேல் மகா பரிசுத்தமான விசுவாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் எடுத்தாதான் உங்களுக்கு இனி வரும் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். அன்பான சகோதரி, அந்த பொங்கல் சனி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா? நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா இப்பயே 6 மணி நேரம் ஆகும். சரி, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இந்த கூடுகைக்கு முடிவாக அருமையாளர்கள் நம்ம ஜெபத்தை வழிநடத்துமா அன்போட இருக்கு. பாத அங்கங்களாக இந்த இடத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் இப்படி நடத்துவீர்கள். பரலோகத்திலாவே
இந்த அருமையான மாலை நேரத்தில் கொடுத்த கிருபைக்காய் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்பா. சத்தியத்தை அறிவுள்ள சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு உயிருள்ள மண்ணாக தந்து எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். நன்றி தகப்பனே. உங்களுடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர்களே, அதற்கு நன்றி. சத்தியத்தை கேட்ட நாங்கள் எங்கள் இதயமாக பயிலை எழுதி ஒவ்வொரு நாளும் எங்களை தியானிக்க புதுசு நாளுக்கு நாள் வர ஒவ்வொரு நாளும் தேவையான ஆயுத்திய ஆதாரத்தின் அதிகமாக தந்து சத்திய வெளிச்சல் நடக்க தேவையான நாணத்தையும் உணர்வுள்ள இதயத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தங்களை வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.